நான் பேராசிரியர் டாக்டர் அருள் பிரகாஷ், மனநலத்துறை பேராசிரியர், கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, முட்டம். இன்றைய தினம் உலக பைப்போலார் டே, வேர்ல்டு பைப்போலார் டே பற்றி உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வேர்ல்டு பைப்போலார் டே, அதாவது உலக பைப்போலார் நோய் தினம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 30 அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினம் அனுசரிக்கப்படுவதன் நோக்கம் என்னவென்றால், மக்களிடையே பரவி இருக்கும் மனநோய்களை பற்றிய ஒரு தவறான இழுக்கான கருத்தை மாற்றுவதும், நோயின் தன்மைகள் மற்றும் சிகிச்சை முறைகள், இதனால் எவ்வளவு தூரம் நோயிலிருந்து விடுபட முடியும் என்பது போன்ற ஒரு பாசிட்டிவான கருத்துக்களையும் பொதுமக்களின் விழிப்புணர்வுக்காக ஏற்படுத்துவதே இந்த நோய் தினத்தின் நோக்கமாகும். பைப்போலார் டிசார்டர் என்றால் என்ன என்று பார்த்தால், பைப்போலார் அதாவது 2 போல்கள், இரு துருவங்கள் அல்லது இருமுனை என்று சொல்லலாம். இதை இரு துருவ மனநோய் அல்லது இருமுனை மனநல பாதிப்பு என்று கூட அழைக்கலாம். ஏன் இதை பைப்போலார் அல்லது இருமுனை என்று அழைக்கிறோம் என்றால், இந்த நோயை பொறுத்தவரையில் ஒரு உச்சகட்டமான மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் மிக அதிகமான மன வருத்தமும் மாறி மாறி சுழற்சி முறையில் வரக்கூடிய நோய். இந்த நோய் பாதிக்கப்பட்டவர் எப்படி இருப்பார் என்றால், முதலில் அவருக்கு ஒரு மன சோர்வு பெரும்பாலும் காணப்படும். ஒரு வாரம் வரை அவர் மனம் சோர்வாக, எதிலும் நாட்டம் இல்லாதவராக இருப்பார். பின்னர் ஒரு உச்சபட்ச மகிழ்ச்சி அல்லது அதிகமான மன எழுச்சி, மேனியா என்று அழைப்போம், மேனியா நிலையில் அவர் செல்வார். அந்த மேனியா நிலையில் அவர் இருக்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருப்பார், அல்லது ஒரு எரிச்சல் கோபத்தோடு கூட இருக்கலாம். மிக அதிகமான சக்திகள் தனக்கு இருப்பதாக அவர் நம்புவார். என்ன காரியம் வேண்டுமானாலும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லுவார். மிக அதிகமாக பணத்தை செலவு செய்வார். மிக அதிகமாக மதம் சார்ந்த நிகழ்வுகளில் ஈடுபாடு காட்டுவார். உறவினர்கள், நண்பர்கள் என்று பலரையும் சென்று சந்தித்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார். இப்படி ஒரு உச்சகட்ட மகிழ்ச்சியோடு தன் நிலை மறந்த நிலையில் இருப்பார். இந்த நோயை பொறுத்தவரையில் இந்த நோயை மிக எளிதாக கட்டுப்படுத்தலாம், குணப்படுத்தலாம். மேலும் இந்த நோய் வராமல் தடுக்கவும் முடியும். மற்ற நோய்களுக்கும் இந்த நோய்க்கும் ஒரு சிகிச்சை முறையில் ஒரு சின்ன வித்தியாசம் என்ன என்றால், அந்த மனநிலையை ஒரு சமநிலையில் வைத்திருக்கும் மூட் ஸ்டெபிலைசிங் ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட மருந்துகள் இப்பொழுது அவைலபிளாக உள்ளன. நம்முடைய கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநலத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மூத்த மனநல மருத்துவர் மற்றும் உதவி மனநல மருத்துவர்கள், ஆற்றுப்படுத்துவோர், சைக்காலஜிஸ்ட் என்று ஒரு சில உள்நோயாளிகள் வசதி, புறநோயாளிகள் சிகிச்சை வசதி என அனைத்து வசதிகளும் நம்முடைய கேஎம்எம்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ளன. யாராவது இந்த நோய் பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு நம்மால் ஒரு சிறந்த சிகிச்சை அளிக்க இயலும்.